கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியுடைய தலைப்பு ஜீவ சுவாசம் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய போகிறோம்? இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். ஜீவ சுவாசம். ஜீவ சுவாசம். ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வேகமாக எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அதன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். மனுஷன் என்ன ஆனான்? ஜீவ ஆத்துமா ஆனான். என்ன நடந்தது? என்ன நடந்தது? தேவன் அவருடைய சாயலிலே இந்த பூமியிலே மனிதனை உண்டாக்க என்ன செய்கிறார்? திட்டமிடுகிறார். அவர் எப்படி பரலோகத்தை ஆளுகை செய்கிறாரோ அதே போல இந்த பூமியை ஆளுகை செய்வதற்கு தேவன் அவருடைய சாயலிலே மனிதனை உண்டாக்க என்ன செய்கிறார்? திட்டமிடுகிறார். பாருங்க, மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாக இந்த பூமியிலே ஆண்டவர் பார்த்து எல்லாம் உண்டாக கடவது என்று சொன்னார். எல்லாம் என்ன ஆயிடுச்சு? உண்டாயிடுச்சு. காட்டு மிருகங்களை உண்டாக்கினார், நாட்டு மிருகங்களை உண்டாக்கினார், பறவைகளை உண்டாக்கினார், கடல்வாழ் ஜந்துக்களை உண்டாக்கினார். கடைசியாக மனிதனை என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். ஆனால் அதற்கு முன்பு அவர் உண்டாக்கின விலங்குகளை போல் அல்ல, பறவைகளை போல் அல்ல, கடல்வாழ் ஜந்துக்களை போல் அல்ல, மனிதனை மண்ணினாலே என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். எதனாலே உண்டாக்குகிறார்? மண்ணினாலே. மனிதனை மண்ணினாலே உண்டாக்குகிறார். சிவப்பு மண்ணினாலே என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். பாருங்க, மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி அவனை என்ன செய்திருக்கிறார்? அப்படியே அவனை படுத்த நிலையிலே வைத்திருக்கிறார். இப்ப அவனுக்குள்ள என்ன இல்லை? எல்லாரும் கவனி. அவனுக்குள்ள என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க. அவனுக்குள்ள என்ன இல்லை? ஜீவன். மண்ணால பாருங்க, ஆண்டவர் செஞ்சு அப்படியே படுக்க வச்சிட்டாரு பாருங்க. அவருடைய சாயலே செஞ்சு படுக்க வச்சிட்டாரு பாருங்க. அவருடைய சாயல அப்படியே 21-26வது வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவ்வளவுதான். நமது சாயல், நமது ரூபம். சாயல், ரூபம் ரெண்டு ஒண்ணு இல்ல, ரெண்டுமே வேற வேற. ஆவியிலையும் அவரை போல, அப்புறம் பாருங்க மாம்சத்திலையும். ஆவியிலையும் ஆண்டவரை போல, அப்புறம் பாருங்க மனிதனுக்கு மாம்சம் வேணும். ஆமா, மாம்சத்திலையும். அது நமது நமது அப்படின்னு வருது பாருங்க. நமது நமது. ஏன் அங்க பன்மையில வருது? ஏன் பன்மையில வந்திருக்குது? ஏன் பன்மையில வந்திருக்குது? நம்முடைய தேவன் என்ன தேவன்? சொல்லுங்க சத்தமா. என்ன தேவன்? திருத்துவத்தின் தேவன். ஆனால் இங்கே பிதாவாகிய தேவனாக தான் இருக்கிறார். ஆனால் அவருக்குள்ளே குமாரன் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது.
அப்படி என்றால் இந்த திட்டங்களை எல்லாம் அவர் தொடக்கத்தில் தனக்குள்ளே என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அதனாலதான் தொடக்கத்தில் தன்னை மூவராக நமதுன்னு சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன். சில பேர்ல அப்படியே ஏதோ சோகமா எதையோ பறி கொடுத்துட்டு வந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களா? என்னாச்சு? நான் யாரையும் எதையுமே சொல்லலையே, எதையும் திட்டலையே. யாரையும் திட்டணும்? நான் யாரையும் திட்டலையே. நீங்கள நல்ல பிள்ளைகளாச்சே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நமது ஏன் ஒருமையில ஆண்டவர் அங்க சொல்லாம எனது அப்படி சொல்லாம நமது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஏனென்றால் தொடக்கத்திலிருந்து தேவன் அவரை திருத்துவத்தின் தேவனாகவே என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கும். சரீரத்துல அப்படியே பாருங்க, மண்ணால அப்படியே பாருங்க ரெடி பண்ணிட்டாரு. அதான் சரீரமா, ஆதாமுடைய சரீரம். ஆனா உள்ள என்ன இல்ல? ஆதியாக 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே. நல்லா விளங்கிக்கோங்க. இன்றைக்கும் மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்லுகிற காரியம், மண்ணுக்கும் மனிதனுடைய உடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. மண்ணுக்கும் மனிதனுடைய உடலுக்கு என்ன இருக்கிறது? நெருங்கிய தொடர்பு. ஏன்? மனிதன் எதாலே உருவாக்கப்பட்டான்? மண்ணாலே. புரியுங்களா? சில பேர் சொல்லுவாங்கள திட்டம் போது மண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மண்ணு ரொம்ப அற்பமா. மண்ணாலதான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணி இருக்கிறாரு? உண்டாக்கியே இருக்கிறார். மண்ணு தான் எல்லாத்தையும் முளைப்பிக்குது. மண்ணு இல்லைன்னா ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் மனிதனை பூமியில மண்ணினால் உருவாக்கி, இப்ப பாருங்க, ஜீவ சுவாசத்தை எல்லாரும் சொல்லுங்க. ஜீவ சுவாசம் சொல்லுங்க. ஜீவ சுவாசம். ஆதாமுடைய நாசியில போய், எங்க போய்? நாசியில் அங்க எழுதியிருக்கு. ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் என்ன ஆனா? ஜீவ ஆத்மா. இப்ப நாசியில போய் என்ன பண்ணா? ஜீவ சுவாசத்தை ஊதினார். நாசினா என்னது? சொல்லுங்க. நாசினா என்னது? சத்தமா சொல்லு. நாசினா என்னது? அப்ப மூக்கு பக்கத்துல போய் ஆண்டவர் என்ன ஊதினாரா? ஜீவ. நல்லா கவனிங்க, ஒரு கேள்வி. இப்ப கர்த்தர் ஜீவ சுவாசத்தை எதிலிருந்து ஊதினார்? சத்தமா சொல்லுங்க. யாருடைய வாயில இருந்து? பேசுங்க. யாருடைய வாயில இருந்து? அவருடைய வாயில இருந்து. இப்ப அடுத்த ஒரு கேள்வி. தேவன் மகா பெரியவர். வானம் அவரு, பூமி அவரது. மனிதன் இப்பதான் மண்ணால உருவாக்கப்பட்டிருக்கான். அவர் என்ன உயரத்தில் இருந்திருப்பார்? அவர் என்ன உயரத்தில் இருக்கிறாரோ அப்படியே ஊதி இருப்பாரா? இல்லைன்னா குனிஞ்சு போய் ஆதாமுடைய மூக்கு பக்கத்தில் ஊதி இருப்பாரா? கொஞ்சம் யோசிங்க, சொல்லுங்க. என்ன பண்ணிருப்பார்? அப்படியே ஊதி இருப்பாரா? இல்ல பக்கத்துல போய் ஊதி இருப்பாரா? பதில் அங்கே இருக்கு. இப்போ மண்ணால செய்யப்பட்ட ஆதாம் எப்படி இருக்கிறான்? நின்றுட்டு இருக்கிறானா, படுத்து இருக்கிறானா? அப்ப கர்த்தர் என்ன பண்ணுகிறாருன்னா, குனிஞ்சி, எப்படி குனிஞ்சி போய் ஆதாமுடைய நாசி அப்படின்னு சொல்ற மூக்குல என்ன பண்றாரு? சரி, இப்ப அடுத்த ஒரு கேள்வி. மெல்ல ஊதிருப்பாரா, வேகமா ஊதிருப்பாரா? இதெல்லாம் சிந்திக்கணும், தயவு செய்து சிந்திங்க. மெல்ல ஊதிருப்பாரா, வேகமா ஊதிருப்பாரா?
சரியா? வேகமா ஊதல, மண்ணால. ஒருவேளை கர்த்தர் வேகமா ஊதி இருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? மண்ணால செஞ்சு படுக்க வச்சிருந்த ஆதாமுடைய அந்த செப்பரேஷன் என்ன பண்ணிருக்கோம்? சூறாவளி காட்ட பார்த்துருக்கீங்களா? சொலட்டி என்ன பண்ணுது? அடிக்குது. அதெல்லாம் விட கோடான கோடி மடங்கு கர்த்தர் பாரு நின்றுகிட்டு ஊதுனாருன்னு அதுக்கு சமமானது. நம்ம பார்க்கிற சூரியனை 10 மணிக்கு மேல ரெப்ப அடிக்காம பார்க்க முடியல. அவ்வளவு வெண்மையா பிரகாசமா இருக்குது. அப்ப அந்த சூரியனை காட்டில, வெண்மையான சூரியனை காட்டில கோடான கோடி மடங்கு கர்த்தர் எப்படியாப்பட்டவர்? வெண்மையானவர். சுழல் காற்று அடிச்சு என்ன பண்ணுது? ஒரு நாட்டே காலி பண்ணிருது. அப்படின்னா அவர் நின்றுகிட்டே முழு வேகத்தோட ஊதுனார்னா என்ன ஆகும்? இப்ப கர்த்தர் என்ன வெளிப்படுத்துறார் அப்படின்னா, ஞானத்தை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்து. எத்தனை பேர் ஆமனில போறீங்க? என்ன வெளிப்படுத்துறாரு? குனிஞ்சு போய் அவனுடைய மூக்களை ஊதுனாதான் அவன் என்ன பண்ணுவான்? தாங்குவான். அதனால குனிஞ்சு எதை எப்படி செய்யணும், எதை எப்படி செய்யணும் அப்படின்னு பாருங்க, கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. குனிஞ்சு போய் அவனுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் என்ன ஆத்துமா ஆனா? ஜீவ ஆத்துமா ஆனா. இப்ப ஆதாம் என்ன பண்ணிட்டான்? படுத்த நிலைமையில என்ன பண்ணிட்டான்? மேல எந்திரிச்சிட்டான். இப்போ ஒரு கேள்வி, ஆதாமுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை கர்த்தர் ஊதினது போல ஏதாவது விலங்கு இல்ல ஏதாவது பறவை இல்லைன்னா ஏதாவது கடல்வாழ் ஜந்து ஊதினார்னு எழுதியிருக்கா பைபிள்ல? சொல்லுங்க, எழுதியிருக்கா? படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? எழுதியிருக்கா? இல்ல இல்ல. மனுஷனுக்கு மட்டும்தான் அப்படி செய்தார். மனுஷனுக்கு மட்டும்தான் ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணார்? ஊதினார். பாருங்க, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது முடிவு பரியந்தவரை நிலைத்திருந்து மரிக்கிற ஆத்மா பரலோகத்துக்கு போகும். சரி, இந்த பூமியில விலங்குகள்லாம் மரிக்குது இல்ல, அதோடைய ஆத்மா எங்க போகுது? சொல்லுங்க. இந்த பூமியில விலங்குகள் மரிக்குது இல்லையா? விலங்குகளோ பறவைகளோ ஜந்துக்களோ மரிக்குது இல்ல, அதோடைய உயிர் எங்க போகுது? அந்த ஆத்மா எங்க போகுது? சத்தமா சொல்லுங்க. மண்ணுக்கு போகுது. எங்க போகுது? மண்ணுக்கு தான் போகுது. அது மேல போகாது. கவனிங்க, ஜீவ ஆத்துமா. அப்ப ஆதாமுடைய நாசியில மட்டும்தான் ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். வேற விலங்குகளோ பறவைகளோ பட்சிகளோ எதுக்கு அப்படி இல்லை. ஏனென்றால் இந்த பூமியை ஆளுவதற்கு இப்பொழுது தேவனுக்கு யார் தேவைப்படுகிறார்? அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதன். எத்தனை ஆமந்தில போறீங்க? மனிதன். பிதாவாகிய தேவன் எப்படி பரலோகத்தை ஆளுகை செய்கிறாரோ அதே போல மனிதன் எதை ஆளுகை செய்ய வேண்டும்? பூமியை ஆளுகை செய்ய வேண்டும். அதான் பைபிள் எழுதியிருக்கு. கர்த்தர் பூமியை யாருக்கு கொடுத்தா? மனுபுத்திரன். கர்த்தர் பூமியை யாரு கொடுத்தாரு? மனுபுத்திரன். பூமியை யார் ஆளுகை செய்யணும்? மனிதர். இப்ப நீங்கள்லாம் மனிதர்களா மனுஷிகளா? மனிதர்கள் தானே, எல்லாம் மனிதர்கள் மனுஷிகள் தானே. அப்ப நீங்க தான் அந்த பூமியை என்ன பண்ணணும்? ஆமா, ஆளுகை செய்வன்ற கையை வைத்து ஒரு ஆமன் சொல்லுங்க. ஆளுகை செய்வேன். ஆமன் சொல்லுங்களேன். ஆளுகை செய்வேன். உங்க பக்கம் கையை பிடிச்சு சொல்லுங்க. கையை பிடிச்சு நல்லா சிரிச்சு சந்தோஷமா சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் அவருடைய சாயலில் என்னை உண்டாக்கி இருக்கிறார். காரணம் பூமியை ஆளுகை செய்ய வேண்டும். பூமியின் மேல் எல்லாவற்றிலும் ஆளுகை செய்ய வேண்டும். பிசாசின் மேலே ஆளுகை செய்ய வேண்டும். பொருளாதாரத்தின் மேலே ஆளுகை செய்ய வேண்டும். சமாதானத்தின்
பாருங்க. பரலோகத்தை நான் ஆளுகை செய்கிறேன். பூமியை என் சாயல்ல உண்டாக்கி இருக்கிற மனுஷன் என்ன பண்ணணும்? ஆளுகை செய்யணும் அப்படின்னு பாருங்க. ஆதாம மண்ணால உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்துமா ஆகிட்டாரு. அவன் எந்திரிச்சு நின்றுட்டான். இப்ப எந்திரிச்சு நின்றுட்டான். அடுத்து என்ன நடக்குது? அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அப்படியே பறவைகள்லாம் வருது, விலங்குகள்லாம் வருது. இது எல்லாத்துக்கும் யார் பேர் வச்சா? சொல்லுங்க, யார் பேர் வச்சா? ஆதாம் தான் வச்சான். யாரு சொல்லி வச்சா? சொல்லி வச்சா? சொல்லி வச்சா? பாருங்க, சும்மா கதையெல்லாம் ஓட்டிட்டு இருக்காதீங்க, பைபிளை படிங்க. சும்மா அந்த கதையெல்லாம் ஓட்டிட்டு இருக்காம கடைசி வரைக்கும் கதையை ஓட்டிலாம் நினைக்காம பைபிளை படிங்க. பைபிளை நல்ல நேரம் எடுத்து என்ன செய்யுங்க? வாசிங்க. இப்ப பாருங்க, ஜோடி ஜோடியா விலங்குகள் வருகிறது, ஜோடி ஜோடியா பறவைகள் வருகிறது. எல்லாத்துக்கும் பாருங்க ஆதாம் தான் பேர் வைக்கிறான். எவ்வளவு நிமிஷத்துல பேர் வைக்கிறான்? சொல்லுங்க, எவ்வளவு நிமிஷம்? இன்னைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கணும் என்ன பண்றாங்க? எதை தேடுறாங்க? சொல்லுங்க, எதை தேடுறாங்க? இன்டர்நெட்லயா? கூகுள்ல போய் ஃபேஷனா பேர் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அதோட உண்மையான அர்த்தத்தை போய் பார்த்தோம்னா அது மோசமான வார்த்தையா சில நேரம் அப்படி அமைஞ்சிருக்கு. இப்ப பாருங்க, விலங்கு வருது பாருங்க. இப்ப பாருங்க, ஜோடி ஜோடியா வருது. எப்படி வருது? ஜோடி ஜோடியா. சுன்ற நேரத்தில் என்ன வைக்கிறான்? பேர் வைக்கிறான். சுன்ற நேரத்தில் பாருங்க, கயம்லாம் எடுக்கல, கண்ணு மூடி கண்ணு திறக்கக்குள்ளே பாருங்க பேர் வைக்கிறான். ஜோடி ஜோடியா வந்த எல்லா விலங்குக்கும், ஜோடி ஜோடியா வந்த எல்லா பறவைக்கும், ஜோடி ஜோடியான எல்லா பற்றிக்கும் பாருங்க சுன்ற நேரத்தில் சன பொழுதுல பேர் வைக்கிறான். இந்த ஆற்றல் ஆதாமுக்கு எப்படி வந்தது? சொல்லுங்க. இந்த ஆற்றல் ஆதாமுக்கு எப்படி வந்தது? இந்த ஆற்றல் ஆதாமுக்கு எப்படி வந்தது? கவனிங்க, நல்ல கவனிங்க. காரணம் என்ன தெரியுமா? வேறொரு ஜீவ சுவாசத்தை கர்த்தர் ஆதாமுடைய நாசியில ஊதல. என்ன சொல்ல வர? புரிஞ்சவங்க யார்? புரியுதா? யாருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார்? அவருடைய ஜீவ சுவாசத்தை என்ன செய்தார்? ஊதினார். இப்ப ஆதாம் யார போலவே மாறிட்டான்? தேவனாகிய கர்த்தரை போலவே மாறிட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இப்ப கர்த்தர் எப்படி டக்குன்னு வெளிச்சம் உண்டாக கிடவது. டைம்லாம் எடுக்கல, சொல்ல உண்டாக கிடவது. டைம்லாம் எடுக்கல பாருங்க. அது உண்டாக கிடவது, இது உண்டாக கிடவது. அதே போல வந்து பாருங்க, சிங்கம் வருது பாருங்க. அவன் என்ன பேர் வைக்க? சிங்கம் வருது, என்ன பேர் வைக்கிறான்? அவன் சிங்கம் வச்சதுக்கு பிறகு அதுக்கு பேரே என்னது? சிங்கம். ஆமா, கருப்பா ஒண்ணு வருது, என்ன பேர் வைக்கிறான்? கரடி. புரியுதா? ஜோடி ஜோடியா பறவை வருது. ஆமா, எல்லாத்துக்கும் பாருங்க உடனே பேர் வைக்கிறான். ஆதாம் என்னைக்கு பேர் என்ன பேர் வச்சானோ அதுதான் இன்னைக்கும் அதே பேராதான் என்ன பண்ணுது? இருக்கு. அதே பேராதான் இருக்கு. இப்படி அவன் ஆளுகிறவனா இருந்தான். காரணம், அவனுக்குள்ள இருந்த ஜீவ சுவாசம் அது தேவனுடைய ஜீவ சுவாசம். ஆளுகை செய்கிற ஜீவ சுவாசம், ஆளுகை செய்கிற ஜீவ சுவாசம் இல்லையா? ஆளுகை செய்கிற ஜீவ சுவாசம். எடுத்தோன்னா பாருங்க, ஒரு தோட்டத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. ஆமா, அந்த தோட்டத்துல கொண்டு போய் என்ன செய்கிறார்? ஆமா, வைக்கிறார். இதுக்கு இடையில பாருங்க, விலங்குகள் எல்லாம் ஜோடி ஜோடியா வருது, பறவைகள் எல்லாம் ஜோடி ஜோடியா வருது. இத பார்த்த உடனே இவனுக்குள்ள என்ன வருது? அவனுக்குள்ள என்ன வருது? ஆமா, ஒரு தாக்கம் வருது. எல்லாம் ஜோடி ஜோடியா வருது. நான் மட்டும் எப்படி இருக்கிறேன்? சொல்லுங்க. எல்லாம் ஜோடி ஜோடியா வருது, நான் மட்டும் எப்படி இருக்கிறேன்? தனியா இருக்கிறேன்.
எல்லாம் ஜோடி ஜோடியா வருது, நான் மட்டும் தனியா இருக்கிறேன். தேவன் ஆதாமுடைய அந்த உணர்வை புரிந்து என்ன பண்றாரு? அவனுக்கு ஏற்ற துணையை என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரவழைத்து அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏவாளை உருவாக்குகிறார். விலா எலும்பை ஒன்றை எடுத்து ஏவாளை உருவாக்குகிறார். இப்ப ஆதாமுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. மயக்கம் தெளிஞ்சு அவன் எந்திரிச்ச உடனே அவன் அப்படியே, நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், அவன் உடல்ல என்ன பண்றான்? அப்படியே தடவி பார்க்கறான். அவன் உடல்ல என்ன பண்றான்? எதுக்காக தடவி பார்த்திருப்பான்? என் உடலுக்குள்ள ஏதோ ஒண்ணு காணும், என் உடலுக்குள்ள ஏதோ ஒண்ணு காணும், என் உடலுக்குள்ள ஏதோ ஒண்ணு காணும் அப்படின்னு தடவி கண்டுபிடிச்சிட்டா. ஒரு பக்கத்துல விலா எலும்பு இல்ல. உடனே ஏறெடுத்து பார்க்கிறா, ஏவாள் நிக்கிறா. உடனே ஏவாளை பார்த்து, இவள் என் மாம்சத்திலும் மாம்சமும் என் எலும்பிலும் எலும்புமா இருக்கிறாள். இவள் என் மாம்சமா இருக்கிறபடினாலே இவள் என்ன என்று சொல்லப்படுவாள்? மனுஷி. எத்தனை பேர் ஆமஞ்சத போறீங்க? இவள் என் மாம்சமா இருக்கிறபடினாலே இவள் யார் என்று சொல்லப்படுவாள்? மனுஷி. மனுஷி என்று சொல்லப்படுவாள். அதனாலதான் ஆண்களுக்கு எல்லாம் பாருங்க, ஒரு பக்கம் ஒரு விலா எலும்பு எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். இன்னைக்கு சந்தேகம்னா நீங்க டாக்டர்கிட்ட போய் என்ன செய்யுங்க? கேளுங்க. பெண்களுக்கு 2 பக்கமும் விலா எலும்பு கரெக்டா இருக்கும். ஆண்களுக்கு ஒரு பக்கம் கரெக்டா இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு எலும்பு எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். குறைவா இருக்கும். அப்ப இப்ப ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாளை கொண்டு வந்துட்டார். ஆமா, அவளை கொண்டு போய் பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் விட்டாச்சு. ஏதேன் தோட்டத்தில் விட்டு, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீங்க என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். எந்த கனியினாலும் நீங்க சாப்பிடலாம், எந்த கனியினாலும் சாப்பிடலாம். ஆனா நான் ஒதுக்கி வச்சிருக்கிற விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நான் ஒதுக்கி வச்சிருக்கிற விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்க தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிடுகிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். இல்லையா? இப்ப தோட்டத்துக்குள்ள என்ன வந்தது? சர்ப்பம் வந்தது. இப்ப சர்ப்பம் தோட்டத்துக்குள்ளே ஜீவிக்கக்கூடியதா, தோட்டத்துக்கு வெளியே ஜீவிக்கக்கூடியதா? தோட்டத்துக்கு வெளியே. சரி, தோட்டத்துக்கு உள்ள எப்படி வந்தது? தோட்டத்துக்கு உள்ள எப்படி வந்தது? ஆதாம் கையில ஆண்டவர் தோட்டத்தை என்ன பண்ணார்? கொடுத்தார். கொடுத்துட்டு என்னமா சொன்னாரு? இதை நீ என்ன செய்யணும்? பாதுகாக்கணும், பண்படுத்தணும். என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும், பண்படுத்தணும். நீங்களும் நானும் குடும்பத்தை பாதுகாக்கணும், சரியா நிர்வாகம் பண்ணணும். புரிஞ்ச ஒரு ஆரம்பம் சொல்லுங்க. குடும்பத்தை பாதுகாக்கணும், சரியா நிர்வாகம் பண்ணணும். அப்ப தோட்டத்தை பாதுகாக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? சொல்லுங்க. ஆதாம் வேலையா, ஏவாள் வேலையா? சில இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். கணவன் என்ன தெரியுமா, பிள்ளைய பார்த்து, பிள்ளை ஏதாவது சேட்டை பண்ணிட்டு வந்துருச்சுன்னா, ஏதாவது வம்பெடுக்க வச்சு வந்துருச்சுன்னா, உடனே மனைவியை பார்த்து, பிள்ளையா நீ வளர்த்து வச்சிருக்க, பிள்ளையா நீ வளர்த்து வச்சிருக்க, என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்க? மனைவியை காட்டிலும் பொறுப்பு அதிகமா யாருக்கு இருக்கு? கணவனுக்கு தான் இருக்கு. சில பேருக்கு அந்த உணர்வே இல்ல. கணவனுக்கு தான் குழந்தைகள் மேல அதிக பொறுப்பு இருக்கின்றதே தெரியல. எல்லாமே யாரு செய்யணும்? மனைவி தான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, குடும்பத்தை பண்படுத்த வேண்டிய பொறுப்பு முதல் கணவனுக்கு, அப்புறம் தான் மனைவிக்கு. தோட்டத்தை ஆதாம் தான் காவல் காக்கணும்.
காவல் காக்காம இவன் எங்கேயோ போய் என்ன பண்ணிட்டான் சொல்லுங்க, எங்கேயோ போய் என்ன பண்ணிட்டான். அவன் தூங்கினானான்னு தெரியல, இல்ல எதையாவது அவன் பார்த்துட்டு இருந்தானான்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து தோட்டத்துக்குள்ள என்ன வந்துருச்சு? சர்ப்பம். சர்ப்பம் வந்துருச்சு. அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த சர்ப்பம் நேரம் ஆதாம்கிட்ட போகாம ஏன் ஏவாள்கிட்ட போனது? சொல்லுங்களேன். சர்ப்பம் ஆதாம்கிட்ட போகாம, எடுத்தோன்னா ஆதாம்கிட்ட போகாம ஏவாள்கிட்ட ஏன் போனது? என்ன சொன்னாலும் உடனே யார் தெரியுமா நம்புவாங்க? சொல்லுங்க, யார் நம்புவா? சொல்லுங்க. அதாவது இப்ப அப்படி இல்லை. அப்பெல்லாம் நான் கண்ணால பார்த்துருக்கேன். திடீர்னு வருவாங்க, உங்கள் காலில் இருக்க கொலுசை கலட்டி கொடுங்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாகவே நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு திரவியத்தில் முக்கிய எப்படி கொடுத்துருவோம், பல 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 பலன்னு. அவன் பல பலன்னு தான் கையில கொடுத்தான். காசை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அது என்ன ஆயிரும், மங்களாகி அப்புறம் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன கொலுசுன்னு தெரியும், கல்வெள்ளி. அப்ப வெள்ளி கொலுசு சொல்லுங்க, என்னது வெள்ளி கொலுசு எங்க? அதுக்காக எல்லா பெண்களும் அப்படின்னு சொல்ல வரல. இன்னைக்கு காலகட்டத்தில் பெண்கள் எல்லாம் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல வரல. புரியுதா? நான் அந்த காலத்துல சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன், கவனிங்க. அதனால பாருங்க, என்ன சொன்னாலும் உடனே என்ன பண்ணிடுவாங்க, நம்பிடுவாங்க பாருங்க. அதனால நேரம் எங்க வர்றான், ஏவாள்கிட்ட வர்றான். இந்த கனியை சாப்பிடக்கூடாது தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்கிறான். இப்போ ஆதாம் சொல்லியிருக்க ஏவாள்கிட்ட இதை சாப்பிடக்கூடாதுன்னு. ஆமா, சொன்னது உண்டு. இது நீங்க சாப்பிட்டீங்கன்னா யாரை போல மாறிடுவீங்க, தேவர்களை போல மாறிடுவீங்க. அதாவது என்ன காட்டுனா சொல்லுங்க, என்ன காட்டுனா? ஆசை காட்டுனா. இப்ப ஆடி தள்ளுபடி எல்லாம் போடுறாங்க பாருங்க. ஆமா, கோயம்புத்தூர்ல ஒரு கடையில போடுறாங்க, சேலத்துல ஒரு கடையில போடுறாங்க, அப்புறம் ஈரோட்ல ஒரு கடையில போடுறாங்க, நாமக்கல்ல ஒரு கடையில போடுறாங்க. அவர் பேசுறதே எப்படிமா இருக்கு, அடுத்து என்ன பண்ண பஸ் ஏறி போற மாதிரி. அப்படி பாருங்க, 10 ரூபாய்க்கு எத்தனை புடவை? ஆமா, நீங்க 99 புடவை என்ன செய்யலாம், வந்து அள்ளி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. இன்னும் பாருங்க, இந்த மாதிரி காரியங்கள் நிறைய என்ன பண்ணுவாங்க, ஆண்களை காட்டிலும் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு ஈஸியா ஏமாந்துருவாங்க பாருங்க, ஏமாந்துருவாங்க. அதனால ஆதாம விட்டுட்டு அவன் எங்க வர்றான், ஏவாள்கிட்ட வர்றான் பாருங்க. சொல்லிட்டு போயிட்டான். அவன் இப்படி என்ன பண்றா, சாப்பிட்டுட்டு யாருக்கு கொடுத்தா, ஏவாளுக்கு கொடுத்தான். சாரி, அவன் ஏவாள் சாப்பிட்டுட்டு யாருக்கு கொடுத்தான், ஆதாம். கர்த்தர் வந்தா நான் மட்டும் என்ன செய்யக்கூடாது, மாட்டக்கூடாது, நீங்க சேர்ந்து என்ன பண்ணணும், ஆமா மாட்டணும். புரியுதா? குற்றவாளியான நான் மட்டும் ஆகக்கூடாது, எவ்வளவு துணைக்கு நீ என்ன பண்ணணும், ஆமா குற்றவாளியா இருக்கணும், குற்றவாளியா என்ன செய்யணும், இருக்கணும். இப்ப அவனும் சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே அவங்களுக்குள்ள என்ன உணர்வு வந்துருச்சு, குற்ற உணர்வு வந்துருச்சு. குற்ற உணர்வு எதுவா மாறிடுச்சு, பாவமா மாறிடுச்சு. அவங்க நிர்வாணிகளா இருந்ததை என்ன செய்தார்கள், உணர்ந்தார்கள். மாலை நேரத்துல கர்த்தர் வர்றாரு. இவங்க பயந்துட்டு எங்க போயிட்டாங்க, மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஆமா, இலைய எடுத்து ட்ரெஸ்ஸா போட்டு என்ன பண்றாங்க, ஆமா இருக்கிறாங்க பாருங்க. நீங்க அடுத்து என்ன நடந்தது, கர்த்தர் வந்து ஏதேன் தோட்டத்துல முதலாவது ஒரு விலங்கை என்ன செய்தார், அடித்தார். எதை அடித்தார், எதை அடித்தார், விலங்கை அடித்து அந்த விலங்கினுடைய தோலை அவர்களுக்கு உடையாக என்ன செய்தார், கொடுத்தார். அதற்கு முன்பாக அவர்கள் இலையை உடையாக என்ன செய்திருந்தார்கள், அணிந்திருந்தார்கள். ஆனால் ஏன் ஆண்டவர் ஆமா அதை எடுக்க சொல்லிட்டு தோல் உடையை கொடுத்தார். ஏன் கொடுத்தார், இலை வெயில் ஆக ஆக என்ன செஞ்சிடும், காஞ்சு போயிடும். ஆனா தோல் வந்து ரொம்ப நாள் என்ன பண்ணும், தாங்க. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, மனுகுலத்தின் மூலமாக தேவன் இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டும், செய்ய வேண்டும் என்ற அவருடைய திட்டத்தை என்ன செய்யவில்லை, கைவிடவில்லை. புரிஞ்சவராக சொல்லுங்களேன்.
அடைந்து விட்டு மிருகத்தினுடைய தோலை என்ன செய்கிறார்? உடையாக கொடுக்கிறார். ஆதாம் தேவ திட்டத்தை விட்டு விலகி போய்விட்டான். எல்லாரும் கவனிங்க, ஆதாம் தேவ திட்டத்தை விட்டு விலகி போய்விட்டான். ஆதாம் தேவ திட்டத்தை விட்டு விலகி போய்விட்டானே தவிர தேவன் அவருடைய திட்டத்தை விட்டு என்ன செய்யவில்லை? விலகவில்லை. அதான் புரியுது. நான் என்ன போனேன்னா செய்தி வேற ஒரு ட்ராக்ல வேற ஒரு தலைப்புல என்ன செஞ்சிடும் போயிடும். அதனால இப்படியே நான் போறேன். இரண்டாவது, ஏதேன் தோட்டத்தில் முதலாக ஒரு விலங்கு என்ன செய்யப்பட்டது? அடிக்கப்பட்டு அந்த விலங்குடைய ரத்தம் என்ன செய்யப்பட்டது? சிந்தப்பட்டது. அது எதற்காக அடையாளமாயிருக்கிறது? அது எதற்காக அடையாளமாயிருக்கிறது? பின்னாட்களிலே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்தத்தை சிந்துவதற்கு அடையாளமாக, ஒரு முன்னோட்டமாக ஏதேன் தோட்டத்திலே அது அமைந்தது. கவனிங்க. அப்புறம் என்ன செய்யப்பட்டாங்க? 2 பேரும் தோட்டத்தை விட்டு, சொல்லுங்க, தோட்டத்தை விட்டு என்ன செய்யப்பட்டாங்க? துரத்தப்பட்டாங்க. இப்போ ஆதாம் ஏவாளுடைய சரீரத்துல உயிர் இருந்ததை தவிர இருதயத்திலேயும் மனதிலே இப்ப என்ன இல்லை? உயிர் இல்லை. எத்தனை பேர் நான் பேச புரியுது? ஆதாம் ஏவாளுடைய சரீரத்துல ஜீவன் இருந்ததை தவிர ஆதாம் ஏவாளுடைய இருதயத்துல மனதில் என்ன இல்லை? ஜீவன் இல்லை. ஆனா கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுது ஆதாமுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூணுலயுமே என்ன வந்தது? ஜீவன். புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்களேன். இவர்கள் பாவம் செய்த உடனே இருதயத்திலையும் மனதிலையும் இருந்த ஜீவன் என்ன போயிருச்சு? வெளியே போயிருச்சு. சரீரத்துல மட்டும்தான் ஜீவன் இருக்குது. ஆனா கர்த்தர் இவளை பார்த்து சொன்னாரு, இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவீர்கள். சாப்பிட்டார்கள். ஆதாம் ஏவாள் சரீரத்தில் சாகவில்லை, அவர்கள் இருதயத்தில் என்ன செய்து விட்டார்கள்? செத்து விட்டார்கள். புரிஞ்சவங்க ஆனந்தங்களேன். அப்படின்னா பாவம் முத என்ன ஏற்படுத்தும்? பாவம் முத என்ன ஏற்படுத்தும்? பாவம் முத என்ன ஏற்படுத்தும்? ஆவிக்குரிய மரணத்தை என்ன செய்யும்? ஏற்படுத்தும். பாவம் முதலாவது ஆவிக்குரிய மரணத்தை ஏற்படுத்தும். அதாவது மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பை என்ன செஞ்சிடும்? துண்டித்து விடும். தொடக்கத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நல்ல தொடர்பு இருந்தது. பாவம் உள்ளே வந்தவுடனே அந்த பாவம் ஆதாமுக்கும் தேவனுக்கும் இருந்த தொடர்பை துண்டித்து விட்டது. அவன் இருதயத்திலே ஜீவனை இழந்து விட்டான், மனதிலே ஜீவனை இழந்து விட்டான். அவன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். அதற்கு பின்பு என்ன செய்கிறது? மனுகுலம் என்ன செய்கிறது? உருவாகிறது. மனுகுலம் உருவாகிறது. மனுகுலம் உருவாகிறது. மனுகுலம் உருவாகிறது. பாருங்க, இன்னொரு பாயிண்ட நான் சொல்லாம விட்டுட்டேன். சொல்லிட்டு அடுத்த வசனத்துக்குள்ள போறேன். இப்ப பாருங்க, ஜீவ சுவாசத்தை என்ன செய்தா? ஊதினார். அவருடைய ஜீவனையே ஊதினார். அவருடைய ஜீவனையே ஊதினார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் வல்லமை படைத்தவர், அதிகாரம் படைத்தவர், ஆற்றல் படைத்தவர், அபிஷேகத்தினால் நிறைந்தவர், இன்னும் மகிமையானவர், நல்லவர், ஆசீர்வாதத்தின் தகப்பன், நன்மை செய்கிறவர், பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர், மேன்மையானவர், எதையும் செய்யக்கூடியவர். இப்ப அவருடைய ஜீவன் தான் யாருக்கு வந்துருக்கு? சத்தமா சொல்லுங்க. ஆதாமுக்கு வந்துருச்சு. அப்ப ஆதாமுடைய ஜீவனுக்குள்ள நல்லா கவனிங்களேன், எல்லாம் இருந்தது. என்ன இருந்தது? எல்லாம் என்னது? ஆதாமுடைய ஜீவனுக்குள்ள வல்லமை இருந்தது, அதிகாரம் இருந்தது, ஆற்றல் இருந்தது, அபிஷேகம் இருந்தது, மேன்மை இருந்தது, உயர்வு இருந்தது, கனம் இருந்தது, வாழ்வு இருந்தது, வெற்றி இருந்தது, ஜெயம் இருந்தது, ஆசீர்வாதம் இருந்தது, நன்மை இருந்தது, பொருளாதாரம் இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, நல்வாழ்வு இருந்தது. எல்லாம் இதுக்குள்ள இருந்தது. ஆமா, கர்த்தர் கொடுத்த அந்த ஜீவனுக்குள்ள இருந்தது. கர்த்தர் கொடுத்த அந்த ஜீவனுக்குள்ள இருந்தது. அதனாலதான் ஆதாம் அப்படி வல்லமை படைத்தவனாய் சுற்றி திரிந்து கொண்டு வந்தான். அதை இழந்து விட்டான். மனுகுலம் உருவாகுகிறது. மனுகுலம் உருவாகுகிறது. ஆனாலும் தேவன் தன்னுடைய திட்டத்தை என்ன செய்யவில்லை? கைவிடவில்லை.
அடுத்து நோவாவை தேர்ந்தெடுக்கிறார், அடுத்து ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது. மனுகுலம் பாவத்திலே ஜீவித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மனுகுலத்தை பாவத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து ஆதாமுக்குள்ளே ஊற்றினார். அந்த சுவாசத்தை மறுபடியும் என்ன செய்ய வேண்டும்? மனுகுலத்துக்குள்ளே வைக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறார்? தீர்மானிக்கிறார். ரத்தம் சிந்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். இந்த பூமியை பார்க்கிறார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் ஆனார்கள். எல்லா மனுஷனுடைய ரத்தமும் எப்படி இருந்தது? பாவமான ரத்தம். பாருடைய குமாரனே என்ன செய்கிறார்? அனுப்புகிறார், சிலுவைக்கு அனுப்புகிறார், பரிசுத்தமான ரத்தத்தை சிந்த வைக்கிறார். கொலேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். கொலேசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். கொலேசியர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் என்ன சிறந்தார்? வெற்றி சிறந்தார். புரிஞ்சவர் ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ஆதாம் ஏவாளினாலே உண்டான பாவத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில என்ன செய்தார்? சுமந்தார். ஒட்டுமொத்த மனுகுலத்தினுடைய பாவத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஏன்? இயேசு மனுகுலத்தினுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்தால்தான் ஆதாம் இழந்த அந்த ஆதி ஜீவன் மறுபடி மனுஷனுக்குள்ள என்ன பண்ணும்? புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மனுஷனுக்குள்ள வரும், மனுஷனுக்குள்ள வரும். தொடக்க நாளில ஒரே ஒரு மனிதனுக்குள்ள ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை என்ன செய்தார்? ஓதினார். ஆனால் போக 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 ஆண்டுகளாக 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 நூற்றாண்டுகளாக 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 தேவனுடைய திட்டம் ஒவ்வொருடைய மனிதனுக்குள்ளே ஒவ்வொருடைய மனுஷனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஓதுவது அல்ல. அவரை ஏற்றுக்கொண்ட எல்லோர் மேல என்ன பண்ணணும்? ஜீவ சுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? ஊத வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்ட எல்லோர் மேலையும் ஜீவ சுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள ஊற்ற வேண்டும், ஊற்ற வேண்டும். சரி, ஆதாம் நாள்ல இருந்து இயேசு கிறிஸ்து நாட்கள், அப்படியே நம்ம கவனிப்போம். எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 4000 வருஷம். எத்தனை வருஷம்? 4000 வருஷம். 4000 வருஷம். சரி, இதுக்கு இடையில எங்கேயாவது கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊதினார் ஊற்றினார் அப்படின்னு இருக்கா? பைபிள் இருக்கா? படிச்சு பாத்தீங்களா? படிச்சு பாத்தீங்களா? அப்படி என்றால் தேவன் 4000 வருடமாக என்ன செய்கிறார்? மறுபடியும் அந்த ஜீவ சுவாசம் என்ற அபிஷேகத்தை ஊற்றுவதற்காக என்ன செய்கிறார்? சரியான சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். சரியான சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். சிலுவை நிறைவேறி முடிய வேண்டும். சிலுவை நிறைவேறி முடிய வேண்டும். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர், சவிசேயர் எல்லாரும் இயேசு பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. எல்லாத்துடைய அரண்மனையில் இருக்கிறான். பண்டிகை நாள் வரும்பொழுது பாருங்க, விடுதலை ஆக்கணும் சிறை கைதிகளை. இப்போ அந்த வழக்கம் இருக்கு இல்லையா? பிலாத்து இயேசுவை விடுவிக்க மனதா இருக்கிறான். ஆனா அங்க இருக்கிறவங்கள யாரை விடுதலையான்னு சொன்னாங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பரபாஸ். சரிங்களா? அதனால நம்ம இப்ப எப்படி நினைப்போம்?
யாரு ஆவின் பைய பரபாசு, அவன் விடுதலையாகி யாரை மாட்டி விட்டான்? சிலுவையில் யாரை மாட்டி விட்டான்? இயேசுவை மாட்டி விட்டான். இப்ப நான் கேட்கிறேன், பரபாஸ் இயேசுவுக்கு நன்மை செஞ்சானா தீமை செஞ்சானா? சொல்லுங்க. நன்மை செஞ்சானா தீமை செஞ்சானா? நன்மை. என்ன செஞ்சான்? நன்மை. நன்மை செஞ்சான். நன்மை செஞ்சான். பாருங்க பாருங்க, வேத சரித்திரம் சொல்லுகிறது, இந்த பரபாஸ் அந்த நாட்களில் அவன் ஒரு புரட்சியாளர். யாரு? புரட்சியாளர். புரட்சியாளர். நான் அதுக்குள்ள நான் போக விரும்பல. நன்மை தான் செஞ்சான் பாருங்க. ஏன்னா பரபாஸ் விடுதலை ஆகி யார் சிலுவைக்கு போகணும்? இயேசு. பரபாஸ் விடுதலை ஆகி இயேசு போகணும். பாருங்க, இன்னும் இடையூறுலாம் வருது. இயேசுவை தொங்க விட்டுருக்காங்க. கீழே இருந்து பாருங்க ஒரு சத்தம் போகுது, நீ தேவனுடைய குமாரனா? கீழே பாருங்க. இயேசுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி பிசாசு என்ன பண்றான்? எப்படியாவது இந்த சிலுவை நிறைவேற விடாம என்ன பண்ணிடணும்? ஸ்டாப் பண்ணிடணும். இதுல ரொம்ப தீவிரமா யார் இருந்தா? பிசாசு இருந்தா. இயேசுடைய மைண்டை எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ண வச்சு, ஏடா என்னையா கீழே இறங்கி வர சொல்றீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு, இந்த இறங்கி வர்றேன் அப்படின்னு இயேசு ஒருவேளை சிலுவையில இருந்து கீழே இறங்கி வந்திருந்தா இப்ப என்ன திட்டம் நிறைவேறி இருக்காது? சிலுவை திட்டமே நிறைவேறி இருக்க. ஆனா தொடக்கத்துல இயேசு தெளிவா சொல்லிட்டார். என்னமா சொன்னாரு? இதற்காகவே நான் வந்தேன். ஏன் தெரியுமா? ஆதாம் இழந்த அந்த ஜீவனை மனுகுலத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மீட்டு கொடுக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? மீட்டு கொடுக்க வேண்டும். மீட்டு கொடுக்க வேண்டும். இதுதான் பரலோகத்துடைய திட்டம். பாருங்க, சிலுவை நிறைவேறி முடிந்து விட்டது. இயேசு பரமேறி சென்று விட்டார். உயிரோடு எழுந்த இயேசு பரமேறி சென்று விட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் முடிக்க போறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க. வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். பாருங்க, 50வது நாள். இது எத்தனாவது நாளா? 50வது நாள். 49வது நாள் பெத்தானியா என்ற இடத்துல இருந்து இயேசு என்ன பண்றாருன்னா, ஆமா பரமேறி போகிறார். 50வது நாள்ல பரிசுத்த ஆவியானவரா ஊற்றப்படுகிறார். ஆனா அந்த நாள் என்ன நாள் தெரியுமா? பெந்தெகோஸ்தே பண்டிகை நாள். பழைய ஏற்பாடுல அநேக பண்டிகை இருக்கிறது. அதுல ஒரு பண்டிகை தான் என்ன பண்டிகை? பெந்தெகோஸ்தே பண்டிகை. பெந்தெகோஸ்தே பண்டிகை. அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை அந்த நாள்ல பாருங்க, இயேசு பரமேறி கரெக்டா 50வது நாள் பரிசுத்த ஆவியானவரா ஊற்றப்படுகிறார். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது, அப்படின்னா பெந்தெகோஸ்தே என்ற பண்டிகை வந்த அந்த நாளிலே இப்ப நம்ம எல்லாம் பெந்தெகோஸ்தே சபையார். என்ன சபையார்? பெந்தெகோஸ்தே சபையார். ஆனா அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நாங்க தான் முதல்ல. யார் முதல்ல வந்தா? நாங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றாங்க. ஆனா பெந்தெகோஸ்தே என்ற வார்த்தையை தவிர வேற எந்த டினாமினேஷனுடைய வார்த்தையும் வேத புத்தகத்தில் என்ன செய்யல? சொல்லப்படல. ரைட். அப்பொழுது பலத்த
பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல். இப்ப இங்கதான் நம்ம கொஞ்சம் நிதானமா பார்க்கணும், நிதானமா கவனிக்கணும். இப்ப ஆதாமுடைய நாசியில ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுது அவர் முழு பலத்தையும் பயன்படுத்தாம, முழு வேகத்தையும் பயன்படுத்தாம என்ன பண்ணாரு? குனிஞ்சி வந்து என்ன பண்ணாராம்? ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்போ ஒருத்தர் மேல ஒருத்தருடைய நாசியில இல்ல. எத்தனை பேரு? 120 பேர். இப்போ ஆதாமுடைய நாசியில ஊதினது போல ஆண்டவர் அந்த மெத்தடை என்ன செய்யல? பயன்படுத்தல. என்ன காற்று வருது? பெரும் பலத்த காற்று. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் சதினியாய் பலத்த காற்று. அப்படின்னா ஏன் இப்ப ஜீவ சுவாசம் வந்து பலத்த காற்றை போல இறங்கி வந்தது? ஏன் தெரியுமா? இந்த ஜீவ சுவாசம் எத்தனை வருஷமா? 4000 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கு? தன்னை அடக்கி வச்சு. எத்தனை வருஷமா? 4000 வருஷமா இந்த ஜீவ சுவாசம் பாருங்க. ஆமா, இதுக்கு இடையில யாருக்குள்ளயுமே இறங்காம வாய்ப்பு எப்ப வரும்? அந்த வாய்ப்பு எப்ப வரும்? அந்த காலம் எப்ப வரும்? அந்த சமயம் எப்ப வரும் பாருங்க. 4000 வருஷமா தனக்குள்ள அதை அடக்கி வச்சிருக்கு. கரெக்டா அந்த வேலை வந்துருச்சு. இயேசு சிலுவையில மரிச்சிட்டாரு, இயேசு அடக்கம் பண்ணிட்டாங்க. 3வது நாள் உயிரோடு எழுந்துட்டாரு. 49வது நாள் பெத்தானிலிருந்து உயிர் தெழுந்துட்டாரு. அவர் பிதாவின் வலது பரிசுத்தத்துல போய் அமர்ந்துட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் 50வது நாள் ஊற்றப்படுகிறார். அவரோடு பாருங்க ஜீவ சுவாசம் எப்படி வருதுன்னா சாப்பிட்டா வரல. இப்ப எப்படி வருது? பயங்கரமா. சொல்லுங்க, எப்படி வருது? பயங்கரம், பயங்கரமா வருது. பயங்கரமா பலத்த காற்றா வருது பாருங்க. பலத்த காற்றா வந்து ஒரு அந்த அசைவ உண்டாகி அவர்களுக்குள்ளே இறங்கி இப்ப அந்த 120 ஆவி ஆத்துமாவில இப்ப என்ன வந்துருச்சு? ஜீவன். எத்தனை ஆமனில போறீங்க? முதல் மனிதன் ஆதாம் இருக்கான்ல, அவன் ஆவி ஆத்துமால என்ன ஜீவன் வந்ததோ அதே ஜீவன் இப்ப யாருக்குள்ள வந்துருச்சு? இந்த 120 பேருக்குள்ள வந்துருச்சு. அதனாலதான் இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் ரோமர் அரசாங்கத்துக்கு பயந்து அந்த அறைக்குள்ள என்ன செய்தார்கள்? ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார்கள். ஏன் தெரியுமா? இயேசுவை சிலுவையில அடைந்துட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ரோம அரசாங்கம் யூதர்களை திருப்திப்படுத்தும்படியாக, குறிப்பாக பிரதான ஆசாரியர்களை திருப்திப்படுத்தும்படியாக இயேசுவோடு இருந்த ஒவ்வொரு சீசர்களை பிடித்து என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டம் வைத்திருந்தார்கள். அந்த திட்டத்தில் இருந்து அவர்கள் தப்பிவிக்கும்படி தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படியும் அந்த மாடி வீட்டு அறைக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள். ஓடி போய் ஒளிந்திருந்தார்கள். இப்போ ஜீவ சுவாசம் 120 பேருக்குள்ளே வந்தது. ஆதாமுக்குள்ளே வந்த அந்த ஜீவ சுவாசம் இந்த 120 இருதயத்திலே வந்து விட்டது, மனதிலே வந்து விட்டது, வாழ்க்கையில வந்து விட்டது. அடுத்த சனமே அவர் அந்த வீட்டு அறைக்குள்ளே இல்ல, வீடை திறந்து என்ன செய்து விட்டார்கள்? வெளியே வந்து விட்டார். புரிஞ்சு சொல்லுவாங்க. இப்ப பேதர் எங்க போறான்? ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்ட பேதர் எங்க போறான்? நேர யாருக்கு முன்னாடி போறான்? பிரதான ஆசாரியர்கள் முன்னாடி போறான், யூதர்கள் முன்னாடி போறான். அவங்கள பார்த்துட்டு தான் பயந்து ஓடி விழுந்திருந்தான். ஏன்? அப்ப அவன் இருதயத்துல மனதில் என்ன இல்ல? ஜீவன். இப்ப அவன் இருதயத்துல மனதில் என்ன வந்துருச்சு? ஜீவன் வந்துருச்சு. கதவை திறக்கிறான். நேர பாருங்க, சிலுவையில இயேசுவ அடிக்கு ஒப்பு கொடுத்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாருமே அவனை பார்த்து சொல்ற, நீங்கள் சிலுவையில் அறிந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்ய வந்திருக்கிற? பேச வந்திருக்கிறேன். இந்த தைரியம் அவனுக்கு எப்படி வந்தது? பேதர் மட்டுமல்ல, எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. எல்லாரும். ஏன் தெரியுமா? அந்த ஜீவனுக்குள்ள வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, வலிமை இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, உயர்வு மேன்மை இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது,
இருக்கிறது, நல்வாழ்வு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, வெளிச்சம் எல்லாம் எதுக்குள்ள இருக்குது? ஜீவனுக்குள்ள இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 120 பேர் பாருங்க, உள்ள சாதாரணமா நடுங்கிட்டு இருந்தாங்க. ஜீவன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வல்லமை படைத்தவர்களாய், அதிகாரம் படைத்தவர்களாய் அப்படி வெளியே வந்துட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முடிக்க போறேன். இப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கு? ரட்சிக்கப்பட்டவங்கள கையை வைத்துங்க. ரட்சிக்கப்படலையா? ஒரு சில பேர் வந்து சரியா கையை வைத்தாங்க. ரட்சிப்புல இன்னும் கொஞ்சம் பாருங்க, பழக்கம். ரட்சிக்கப்பட்டா இல்லையா? நல்ல கையை வைத்துங்க. ஆமா ஆமா, ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய இருதயத்துல மனதுல என்ன வந்திருக்கு? ஜீவன். ஜீவன் வந்துருச்சு. அப்ப அடுத்து நம்ம என்ன தெரியணும்? எனக்குள்ள ஜீவன் வந்துருச்சு. என் இருதயத்துல மனதுல என்ன வந்துருச்சு? ஜீவன் வந்துருச்சு. அந்த ஜீவனுக்குள்ள எல்லாம் இருக்கு. எத்தனை ஆமஞ்சல போறீங்க? ஆமா. இப்ப ஆதாம் எப்படி இந்த பூமியை ஆளுகை செய்ய தேவனால நியமிக்கப்பட்டானோ அவன் தவறிட்டான். அதுக்கு அடுத்து கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஆமா, ஆதாமுக்கு அப்புறம் என்னதான் ஏற்படுத்தி இருக்கிறாருன்னு விளங்குறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. என்னதான் ஏற்படுத்தி இருக்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அப்படின்னா நீங்க இந்த பூமியை என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, சீசர்களை பார்த்து சொன்னாங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார். பவுலை பார்த்து சொன்னாங்க, இந்த வாயாடி வந்து விட்டார், என்ன பேச போகிறான்? புரியுதா? பவுலையும் சீலாவையும் தூக்கி சிறைச்சாலையில போடுறாங்க. காரியமே வேற ஆயிருச்சு. ஜீவன் கிரிய செய்கிறது. உங்களுக்குள்ள என்ன கிரிய செய்கிறது? ஜீவன் கிரிய செய்கிறது. கையை உயர்த்துங்க. ஆதி மனிதன் ஆதாமுக்குள்ளே இருந்த ஜீவனை இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாய் எனக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் ஆதாமுக்குள்ளே இருந்த அந்த ஜீவன், அதே ஜீவன் எனக்குள்ளே வந்துவிட்டது. எனக்குள்ளே வந்துவிட்டது. எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வந்துவிட்டது. அந்த ஜீவனுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிற காரியங்கள் எல்லாம் அந்த ஜீவனுக்குள்ளே இருக்கிறது. ஆகையால் நான் அடிமை அல்ல, ஆள பிறந்தவன். ஆகையால் நான் அடிமை அல்ல, ஆள பிறந்தவன். பூமியை ஆளுவே, உலகத்தை ஆளுவே, பிசாசை ஆளுவே, தீமையை ஆளுவே, பொல்லாப்பை ஆளுவே, சத்துருக்கள் மேலே ஆளுவே, ஐஸ்வர்யத்தின் மேலே ஆளுவே, சுகத்தின் மேலே ஆளுவே, தீர்காயுசின் மேலே ஆளுவே, செல்வத்தின் மேலே ஆளுவே, கிருபையின் மேலே ஆளுவே, சமாதானத்தின் மேலே ஆளுவே, வெற்றியின் மேலே ஆளுவே, ஞானத்தின் மேலே ஆளுவே, கல்வியின் மேலே ஆளுவே, பணத்தின் மேலே ஆளுவே, உறவுகளின் மேலே ஆளுவே. அப்ப இந்த ஆளுகை எல்லாம் இதுக்குள்ள இருக்குது? ஜீவனுக்குள்ள இருக்குது. அந்த ஜீவ சுவாசத்தை இயேசு சிலுவையின் மூலமா அவங்க மேல என்ன பண்ணிட்டாரு? அனுப்பிட்டார். கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, இப்ப அதனால இப்ப நீங்க என்ன ஆத்மாவா இருக்கிறீங்க? ரட்சிக்கப்படாதவங்க சொல்லுங்க. ரட்சிக்கப்படாதவங்க ஜீவ ஆத்மா. நீங்க தான் யாரு? ஜீவ ஆத்மா. ரட்சிக்கப்படாதவங்க சரீரம், உடலுக்குள்ள மட்டும் என்ன இருக்கு? ஜீவன். புரியுதா? அப்ப அவங்க இருதயத்துல மனதில் என்ன இல்ல? ஜீவன் இல்லை. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தொடர்ந்து ரட்சிப்புல பலப்படுகிற பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வார்த்தையில உங்கள் வாழ்க்கையை கட்டுகிற பிள்ளைகள்,
உங்கள் இருதயத்திலேயும் மனதிலேயும் ஜீவன் வந்துவிட்டது. அந்த ஜீவனை தொடர்ந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதாம் இழந்து விட்டான். பிந்தின ஆதாமை இயேசு கிறிஸ்து அந்த ஜீவனை உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்திருக்கிறார்? மீட்டு கொடுத்திருக்கிறார். அது மலிவானது அல்ல, அது விலையேற பெற்றது. ஒரு ஆமென் சொல்லுவாமா? ஏன் தெரியுமா? அந்த ஜீவன் மலிவானது அல்ல, விலையேற பெற்றது. ஏன் தெரியுமா? அந்த ஜீவன் என்ன செய்யக்கூடியது? ஆளுகை செய்யக்கூடியது. ஒரு ஆமென் சொல்லுவாமா? ஆளுகை செய்யக்கூடியது. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.